உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அடுத்த ஆண்டு நடைபெறும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சென்னை சில்க்ஸ் தீ விபத்துக்கு தமிழக அரசே பொறுப்பு என மருத்துவர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. திகார் சிறையிலிருந்து சென்னை திரும்பிய டிடிவி தினகரனுக்கு அதிமுக தொண்டர்கள் ஏராளமானோர் வரவேற்பு. ஈரோட்டில் மதுக்கடையை அகற்றக் கோரி ஆளும் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர் தென்னரசு வீடு முற்றுகை. கடலூரில் பேருந்து பயணியிடம் 20 லட்சம் ரூபாயை வழிப்பறி செய்த 3 காவலர்கள் தற்காலிக பணி நீக்கம். 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. கோடை விடுமுறையை நீட்டிப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் முடிவெடுக்க அனுமதி. அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். பணியிட மாறுதலுக்கு கையூட்டு வாங்கிய புகாரில் இடைத்தரகருடன் ராணுவ அதிகாரி டெல்லியில் கைது. மாட்டிறைச்சி விவகாரத்தில் விவாதம் நடத்தாமல் நாடாளுமன்றத்தை பாஜக அரசு சிறுமைப்படுத்திவிட்டதாக டி ராஜா சாடல். தமிழ் உள்ளிட்ட 12 மொழிகளில் தேசிய கீதம் பாட கனடா நாட்டு அரசு அனுமதி. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப்.